ஒரு முகமாக முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமான நன்மையான மறுமலர்ச்சி நாளாகிய இந்த பகல் வேளையிலே தேவ ஆவியானவர் ஒரு வல்லமை அக்கினி நம்மை முழுமையாக ஆளுகை பண்ணதுக்குதாய் அப்படியே கருத்தை ஒப்பு கொடுத்தவர்களாய் நான் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ரிகாலாதாரமா ஷபபபபபபப. இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். ஒருவருக்கும் சேரக்கூடாத உன்னத மொழியில் வாசம் பண்ணுகிற தேவகுமாரனே, ஓ ஒருபோது எங்களை கைவிடாத மகா பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த நாளை எங்களுடைய வாழ்நாள் எங்கள் வாசனை தந்ததுக்காய் கோடாகோடியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் விடுதலையோடு கர்த்தருடைய சமூகத்தினுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். முகத்தை நோக்கி பார்த்தோட பிள்ளைகளுடைய முகம் இதுவரையிலும் ரட்சணித்து போகவில்லை, வெட்கப்பட்டு போகவில்லை, பிரகோஷம் அடைந்ததாக நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே வாவியரை தொடர்ந்து நம்மோடு கிரியை செய்யட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். ஆவியாருடைய திவ்ய மகிமைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியாருடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியாருடைய மகத்துவமான கிரியைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் உடைத்தெறியத்தக்கதாக மகிமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறவரை நான் ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளை தேவனுக்கு லோகமாய் தந்தபடியை ஸ்தோத்திரிப்போம். பூலோகங்களில் எல்லாம் பரிசுத்தமான ஆராதனை ஆசீர்வதிப்பதை ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தேவ மகிமை வெளிப்பட ஆவியானவரே முன்னேற்றவுடைய மகிமை விளக்கப்பட கொடுக்க போவதான கர்த்தருடைய வார்த்தை ஆவியாய் ஜீவனாய் இருக்கிற ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க உன்னை கிரியை செய்யும்படி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். கூட்டத்தின் ஆசீர்வாதத்தை தேவனுக்கு மேல் ஜெபிக்கலாம். தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளால் கத்தை நாமே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகளை கட்டளையிடுவீராக. எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கற்றுக்கொண்டு ஏசப்பா, வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே தேவ பிள்ளைகளையும் கத்ததாம் உடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய மகிமை தங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நிரப்புங்க ஏசப்பா. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒற்றுக்கூட முன்னேறி செல்ல கத்ததாமே தேவையான வார்த்தைகளை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீதியான சபைகள் ஒவ்வொன்றையும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்வோம். சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே சமூகத்திலே 33வது சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நடுவே நடுவே ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீதம் 33 வாசிப்போம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களிகூருங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோட வார்த்தைகளை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலும் அவைகளின் சர்வ சேனை உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார்.
பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களது தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லாருடையும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்திகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியமானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். கர்த்தாவே, நாங்களும் நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளை தேவன் இலவசமாய் தந்தபடியாக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதை ஸ்தோத்திரிப்போம். ஒவ்வொரு நடக்கிற எல்லா பரிசுத்தருடைய ஆராதனை ஆசீர்வதிக்கிறதை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். நம்மை தகுதிப்படுத்த நம்மை ஸ்தோத்திரிப்போம். நீரல்லால் எங்களுக்கு பரலோயில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோயில் யாருண்டு ஜீவனாதா. நீரிட்ட நீரத்தில் நீரோடும் தேகமில்லை சமூகத்திலே வாசிக்க கேட்டதான சங்கீத பகுதியில் இருந்து ஒன்று பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டு தேவ சமுத்திரத்துடைய நாமத்தை மகிழ்விடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதல் வசனத்திலே படிக்கிறோம், நீதிமான்களே கர்த்தருக்குள் களிகூருங்கள், துதி செய்வதே செம்மையானவர்களுக்கு தகும் என்று. நீதிமான்களே கர்த்தருக்குள் களிகூருங்கள். நீதிமான்கள் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்குள் நாம் களி கூற வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் அவரை துதிக்க வேண்டும். 10 நிரம்ப வீணையினால் அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும். புதிய பாடலை நாம் பாட வேண்டும். ஆனந்த சத்தத்தோட வாக்கியங்களை நேர்த்தியாய் வாசிக்க வேண்டும் என்றெல்லாம் நீதிமான்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய சமூகத்திலே புதிய பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவாதி தேவன் நம்மேல் விரும்புகிறார், பிரியப்படுகிறார். நாம் எப்போதும் கர்த்தரை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவன் மிகவும் நம்மேல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த தினத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம் தேவனை நாம் துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும், அவரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அநாதி நோக்கம், அவருடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இன்னும் கர்த்தருடைய வசனத்தை நாம் படிக்கும் போது பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
பூமியில் உள்ள உலகத்தில் உள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அப்படி ஆகும். அவர் கட்டளையிட எல்லாம் நிற்கும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலோசனைகள் நித்திய காலமானவைகள், அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்பதாக நாம் வாசிக்கிறோம். இந்த நாள் பகல் வேளையிலே நம்முடைய தேவன் யார் என்றும் தேவன் நம்முடைய கிரியை எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் என்றும் நமக்கு நாம் தியானிக்க முடியும். 12ஆம் வசனத்தை ஒன்றை வாசிக்க கேட்போம். 12ஆவது வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜாதியும், அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. பாருங்க, தேவ பிள்ளைகளாகிய நாம் பாக்கியம் உள்ளவர்கள். ஏனென்றால் தேவன் நம்மை இதோ அவருக்கு நம்மை தெரிந்திருக்கிறார். நாம் நம்முடைய தேவனை நமக்காக நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆகினால் நாம் பாக்கியம் உள்ளவர்கள். ஏனென்றால் நாம் தேவன் மகா நீதி உள்ளவரும் ஜீவன் உள்ள தேவனுமாயிருக்கிறார். அவருக்கு முன்பாக மகத்துவமான காரியங்களை அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். மனுஷனுடைய இருதயங்களை அவர் உருவாக்கி அவர்கள் செய்கிற எல்லாம் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். மனுஷன் என்ன செய்கிறான், என்ன பேசுகிறான், எங்கே போகிறான், என்னென்ன காரியத்தை செயல்படுகிறான் எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். எந்த பெரிய ராஜாவும் தன்னுடைய சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிக்கிறதுக்கு குதிரைகள் எல்லாம் விருதா என்று வேதம் சொல்கிறது. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற அவருடைய பிள்ளைகளை, அவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளை ஆசிரியக்கிறவர். ஓ, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே நான் ஒரு மதுரை தாண்டுவேன் என்று தேவ மனிதனாகிய தாவீது அதை ஊழிச் சொல்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய தெய்வமாய் கொண்டபடியினால் எந்த சூழ்நிலையிலும், எந்த எதிர் சக்தி போராட்டம் மத்தியிலும், எந்த எதிரடியான இன்னல்கள் மத்தியிலும் அது நாம் மேற்கொண்டு போகத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். நம்முடைய தேவன் மகா பராக்கிரமம் உள்ள தேவன். நம்முடைய தேவன் ஒருபோது நம்மை கைவிடாத தேவன். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்தார். எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகள் வந்த போது அவர் நம்மை ரட்சித்தார், நம்மை விடுவித்தார், அற்புதமான வழியில் நம்மை நடத்தினார். தேவன் நம்மை எதிர்பார்க்கிறது நம்ம எப்போதும் அவருக்கு நாம் பயந்திருக்க வேண்டும். அவருக்கு பயந்திருக்கும் போது மரண கண்ணிகளுக்கு தேவன் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறார். 18ஆம் வசனம் சொல்கிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலைக்கு விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. தேவனை தெரிந்து கொண்ட தேவ பிள்ளையே, தேவனையே நம்முடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே பஞ்சங்கள், நெருக்கங்கள், வேதனைகள் வரும்போது அதன் நம்மை விடுவிக்க அவருடைய கண்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு என்ன தேவை, நம்ம எப்படி நடத்த வேண்டும், எல்லா காரியங்களும் அறிந்திருக்கிறார். ஆகையினால் நாம் அவருக்கு பயந்து அவருடைய சமூகத்தை வைத்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் காத்திருப்போம். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆத்மாவை மரணத்துக்கு நீங்களாக்க அவரால் முடியும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே ஆகும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே ஆகும். ஒரு கட்டளையிட்டால் அது அப்படியே ஆகும். ஆகையினால் தருமையான இந்த பகல் வேளையில அவருடைய கட்டளை படிப்போம். ஆண்டவரே, என்னை ஒன்று விட தம்முடைய கிருபையை நிரப்புங்க. நான் உமக்கு பயந்து நான் இருக்கிற கிருபை தாருங்க. என்னுடைய பலன், என்னுடைய சக்தி, என்னுடைய யுக்தி, என்னுடைய ஞானம் எதுவுமே செய்ய முடியாது. குதிரை இந்த நாளுக்காக ஆயத்தப்பட்டாலும் கர்த்தரால் மட்டுமே செய்ய கிடைக்கும். ஆகையினால் அவருடைய கர்த்தமான் படிப்போம். நாம் மட்டும் விட அவருடைய சமுத்திரம் நம்ம ஏற்படுத்தி ஜெபிப்போம். தொடர்ந்து ஆவியை நம்மோடு செயல்பட கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே நம்மோடு வழிநடத்த ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லுங்கத்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாடுவே.
வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் எழுந்து பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய சமூகத்திலே காணிக்கையை அர்ப்பணித்து ஆண்டவரோடு கூட நாம் நெருங்குவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் glory to our Jesus. சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழையன கிம்ப நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழையன கிம்ப நாமம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம், பக்தனிடம் வாழ்த்தும் நாமம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம், பக்தனிடம் வாழ்த்தும் நாமம். எல்லா முழக்காலும் முடக்கிட செய்யும் வல்லவராம் இயேசு நாமம். எல்லா முழக்காலும் முடக்கிட செய்யும் வல்லவராம் இயேசு நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழையன கிம்ப நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழையன கிம்ப நாமம். நேற்று இன்று என்றும் மாறாத நாமம், யாருக்கு ஏற்கும் நாமம். நேற்று இன்று என்றும் மாறாத நாமம், யாருக்கு ஏற்கும் நாமம். போற்றப்பட்ட சபையில் அபிஷேக போற்றி பரிசுத்த வாக்கு நாமம். போற்றப்பட்ட சபையில் அபிஷேக போற்றி பரிசுத்த வாக்கு நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழையன கிம்ப நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழையன கிம்ப நாமம். எல்லாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியுள்ள தேவன் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து இவ்வளவு நேரம் நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு தான் மேலாளுடைய பாக்கியத்தை நீர்கள் தந்ததற்காக கோடாகோடியாக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பூலோகம் எங்கும் கர்த்தாவே நாட்களிலே காணப்படுகிற எல்லா ஆராதனைகளையும் அப்பா உம்முடைய சமத்துடைய நாம மகிமைக்காக ஆராதிக்கிற ஆராதனை ஒவ்வொன்றையும் கர்த்தர் மேல் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அங்காங்க வீடுகளில் இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் பிள்ளைகள் மேல் ஒரு புதிய அபிஷேகம் அளவில்லாமல் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா அப்பா விசேஷமாக அந்த நாட்களில் பயங்கரமான இந்த கொள்ளையினால் நோயினால் மக்கள் அவஸ்தைப்பட்டு வேதனைப்படும் போது கர்த்தாவே இந்த நாட்களில் அப்பா அவிதமாக வேதனைப்படும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலையும் தெய்வீக சுகமும் ஆரோக்கியத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பயங்கர கொள்ளை நோயினால் தங்களுக்கு உயிரை இழந்து மிகுந்த வேதனையோடு குடும்பங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. கர்த்தாவே தனிமையாக்கப்பட்டு வேதனையோடு இருக்கும் மக்களை கர்த்தர் தாமே ஆறுதல் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒரு கர்த்தர் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கும் மக்கள் கர்த்தர் சீக்கிரமா பரிபூர்ணமான விடுதலை பெற்று பூர்ண சுகத்தோடு வீடுகளை திரும்ப ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். மேலும் இந்த கொள்ளை நோய் அதிகரிக்காதபடி உடைய கருத்தை நீட்டி உடைய வார்த்தையை அனுப்பி நீ சொல்ல ஆகும் கட்டிட நிற்கும் அல்லவா இந்த வாதை நின்று போகத்தக்கதா ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். கர்த்தாவே இந்த நாளிலும் தேவ சமுத்திரங்கள் கடந்து வந்து உம்மோடு நாங்கள் நெருங்கி உறவாட உம்மோடு நாங்கள் நெருங்கி உண்மை நாங்கள் துதிக்க உம்முடைய அன்பை நாங்கள் ருசிக்க அப்பா உண்மை பெற்ற பாடலை பாடி உடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவர் இந்த பெரிதான கிருபைகளுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை முழுமையாக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
பார்க்கிறோம். சங்கீதத்தில் நாங்கள் வாசித்தது போல எந்த ராஜாவும் தன்னுடைய பலத்தின் மிகுதியினால் சேனையின் மிகுதியினால் அவன் தப்ப முடியாது, குதிரையினுடைய வீரியத்தினால் தப்ப முடியாது என்று நாங்கள் வாசிக்கிறோம். எங்களுடைய பலன், எங்களுடைய யுக்தி, எங்களுடைய ஞானம், எங்களுடைய கல்வி, எங்களுடைய பலன், எங்களுடைய ஐஸ்வர்யத்தினால் எதுவும் நாங்கள் செய்ய முடியாது. எல்லாம் அதை மட்டுமே முடியும். ஆண்டவரே, எங்களை முழுமையாக ஒன்று தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவ கிருபை குழந்தைகளோடு கூட இருக்கட்டும். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதியும். கொடுக்கப்பட்ட காணிக்கை தமது பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே அதிகமான ஆசீர்வாதம், நன்மைகளும் மேன்மைகளும் பெருக ஆவியான உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தர் பொறுப்படுவதை நாம் மேம்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே நாம் கற்போம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாம் தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று தெய்வீக ஒரு கிருபையோடு, தெய்வீக நன்மையோடு நாம் இந்த இடத்திலிருந்து நாம் கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு பழைய பாடலுடைய ஒரு பகுதியை, ஒரு அடி பாடலை நான் பாடி பிற்பாடு கர்த்தருடைய வசனமாக நம்முடைய சிந்தனையை நாம் திருப்போம். யுத்த களத்தில் சேனை தலைவரா, யுத்தத்தில் யாருமே தோல்வி வரவிடா. யுத்த களத்தில் சேனை தலைவரா, யுத்தத்தில் யாருமே தோல்வி வரவிடா. ஆவியை கடல் தோல்வி போல் தோன்றும், ஆவியை கடல் தோல்வி போல் தோன்றும், ஆத்திரமாய் அந்த தாங்கே நடத்தும், ஆத்திரமாய் அந்த தாங்கே நடத்தும். ஆனந்த கண்ணீர் பொழியும் தேசமதில் நான் அன்பரே சொல்வேன் வன்மோகத்தானே. ஆனந்த கண்ணீர் பொழியும் தேசமதில் நான் அன்பரே சொல்வேன் வன்மோகத்தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறது மிகவும் சந்தோஷமான காரியம். கடந்த இதோ நாட்களே, கடந்த வாரத்திலே ஆமென், நாம் விசேஷமானவர்கள் என்பதான தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டு வந்தோம். அதில் ஒரு பகுதி மட்டுமே நாம் தேவ சமூகத்தில் வாசித்து நாம் தியானித்தோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை இப்பொழுதும் கூட இந்த நேரத்தில் கூட நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 6 பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். தேவன் நம்மை எல்லா காரியங்களிலும் விசேஷித்தவர்களாக இந்த உலகத்திலே நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். நாம் எதிலே நாம் விசேஷித்தவர்கள்? இதோ தேவனுடைய சிருஷ்டிப்பிலே நாம் விசேஷித்தவர்கள். தேவனால் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் விசேஷித்தவர்கள். இவ்விதமாக இதோ தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நாம் விசேஷித்தவர்கள். இவ்விதமான அநேக காரியங்களை பார்க்க முடியும். ஆனால் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம், ஆகாயத்து பறவைகளை காட்டிலும், ஆகாயத்து பட்சிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஏனென்றால் அறுக்கிறதில்லை, அவைகள் களஞ்சியத்தில் சேர்க்கிறதில்லை, அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதில்லை. அமிதமாக இருந்தும் கூட இந்த அருமையான பறவைகள் எந்த ஒரு கவலையும் இல்லாதபடி மிகவும் சந்தோஷமாக பறந்து இதோ ஒவ்வொரு நாளும் அவைகள் போஷிக்கப்படுகிறது. பரமபிதாவாகிய தேவன் அவைகளை மிகவும் விசேஷமாக போஷித்து நடத்துகிறார் என்பதாக நாம் பார்த்தோம். அந்த பறவைகளை விடவும் பட்சிகளை விடவும் நாம் விசேஷித்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இன்றைக்கு நாம் ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். எபிரேயர் நிருபம்
இரண்டாம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் 16வது வசனம். Praise the Lord. Hallelujah. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகூடாமல் தேவதூதர்களுக்கு உதவியாக கைகூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ தூதர்களிலும் விசேஷமானவர்கள். ஏனென்றால் தேவ தூதர்கள் இதோ தேவ சமூகத்திலே பாவம் செய்து தள்ளப்பட்ட போது தேவன் அவர்களை கை கொடுக்கவில்லை. ஆனா தேவன் தம்முடைய ஜனமாகிய தம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகள் கை கொடுத்தார். எப்படி கை கொடுத்தார்? அருமையான தேவ பிள்ளைகள் நாம் வேதவசனம் படிக்கும் போது மனுக்குலம் பாவத்துக்குள்ளாகி கடந்து போன வேளையிலே அவர்களை அப்படியே விட்டு விடாதபடி அவர்களுக்கு ஏற்றதான பலிகளை செலுத்தி பரிகாரத்தை தேடி இவ்விதமாக பல நிலைகளிலே அவர்களை ஆராதிக்க வைத்து அவர்களை மிகவும் ஒரு விசேஷமான பாத்திரமாக தேவன் வைத்தது மட்டுமல்ல, இதோ அவர்களுக்காக வேண்டி மனுகுலத்துக்காக வேண்டி ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில வந்து தம்முடைய ஜீவனையே கொடுத்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி மனுகுலமாய் அவருடைய பிள்ளைகளை மீட்டெடுத்தார். பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இந்த அருமையான இந்த பகுதிகளிலே தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகளே, இதோ நம்மை தேவ தூதர்களிலோ சற்று சிறியவர்களாக தேவன் வைத்திருக்கிறார். மகிமை வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 5:8 அதிகாரம் அந்த 5:6 படிக்கும் போது இதோ தேவ தூதர்களோ தேவன் நம்மை சற்று சிறியவர்களாக வைத்திருந்தாலும் அவர் நம்மை மேன்மையாக விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார். வாசித்து பாருங்கள். சங்கீதம் 5:6 வசனம். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை என்ன செய்தீர்? முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ தூதர்களை தேவ விசேஷமானவர்களாக சிருஷ்டித்திருந்தாலும் தேவன் தம்முடைய ஜனத்தை அந்த தேவ தூதர்களிலும் மேன்மையாக விசேஷித்தவர்களாக தேவன் வைத்திருக்கிறார். பூமியில சகல அதிகாரத்தையும் கையில கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவன் சகலத்தையும் ஆழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இதோ அதிகாரப்படுத்தி கிருபையினாலும் மகிமையினாலும் அவர்களை முடிசூட்டி வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. தேவ தூதர்களை பார்க்கும் போது இதோ தேவன் அவருடைய சிருஷ்டி பேர் விசேஷம். ஏதோ தேவத்துவ சிருஷ்டிப்பை குறித்து எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 12, 13, 14 படித்து பாருங்கள். எவ்வளவு அழகாய் எவ்வளவு மேன்மையாக தேவ தூதர்களை கற்ற விசேஷமானவர்களாக சிருஷ்டித்து வைத்திருந்தார். பாருங்கள், பார்த்து பார்ப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12, 13, 14 மூன்று வசனங்களை வாசிப்போம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். நீ ஞானத்தால் நிறைந்தவர். பூரண அழகுள்ளவர். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவர். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்க முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். அக்கினிமயமான கற்கள் நடுவே உலாவினாய். இப்படியாக
இந்த தேவ தூதர்களை தேவன் ஒரு விசேஷமானவர்களாக தேவன் சிருஷ்டித்து மகிமையினால் அவன் மிகவும் அழகுள்ளவனாக, மிகவும் மினுக்குள்ளவனாக, அவன் மிகவும் மேன்மை உள்ளவனாக, அத்தியமான கற்களோடு உலாவக்கூடியதான அழகுல கர்த்தருடைய சமூகத்திலே தேவனை பாடி அவர் மகிமைப்படுத்துவதற்காக அங்கே அவன் சிருஷ்டிக்கப்பட்டு வைத்திருந்தான். ஆனால் அவனுடைய அழகினால் அவன் மேட்டிமை கொண்டு பெருமை கொண்டு தேவ சமூகத்தோடு அவன் தள்ளப்பட்டதான காரியத்தை குறித்து ஏசாயா 14:12-13 வசனங்களை வாசிக்கலாம். இப்ப வாசிக்க வேண்டாம். ஏசாயா புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இவ்விதமாக ஒரு மேன்மையாக சிருஷ்டிக்கப்பட்டதான இந்த தேவ தூதர்கள் பாவம் செய்த போது அவர்களை தேவன் என்ன செய்யல? கரம் கொடுத்தவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கல. அதுதான் எபிரேயர் 1:2 நாம் மறுபடியும் வாசிக்கிறோம். வாசித்து பார்க்க முதலில் நாம் வாசித்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைவிடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கர்த்தர் கை கொடுத்தார். இந்த நாள் பகல்களிலே ஆபிரகாமுடைய சந்ததியை தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு, தேவன் நம்ம மேல் வைத்தவருடைய கிருபை, தேவன் நம்ம மேல் வைத்தவருடைய தயவு எத்தனை பெரியது பாருங்கள். இந்த தேவ தூதர்கள் எவ்வளவு மேன்மையாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாலும், அந்த தேவ தூதர்களை தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளதான நிலையில் வைத்திருந்தாலும், தேவன் தம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட என்னையும் உங்களையோ தேவன் விசேஷமானவர்களாய் தேவ தூதர்கள் மேன்மையாக தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த அருமையான வேளையிலே இந்த தேவ தூதர்களை தேவன் நமக்கு எதற்காக அவர் வைத்திருக்கிறார் என்றால், எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கும் போது நமக்கு அவர்களை பணிவிடை ஆவிகளாக வைத்திருக்கிறார். வாசிப்போம். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய தூதர்கள். அல்லேலூயா. இந்த அருமையான பகல்களிலே தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தேவ தூதர்களை நமக்கு பணிவிடை ஆவிகளாக தேவன் வைத்திருக்கிறார். தள்ளப்பட்ட தூதர்கள் விசுவாசிகளாக மாறி அமிதமாய் கடந்து போய் விடுகிறார்கள். பாதாளத்தை தள்ளிட்டு போகிறார்கள். ஆனால் தேவனால் நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள் அவர்கள் நமக்கு பணிவிடை செய்யத்தக்கதாக, நமக்கு உதவி செய்யத்தக்கதாக, நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்காக இந்த பூமியிலே தேவன் தூதர்களை விசேஷத்திலே வைத்திருக்கிறார். அவர்கள் எல்லாரும் விடவும் நாம் விசேஷமானவர்கள் கர்த்தர் சொல்கிறார். யாத்திராகமம் படிக்கும் போது 23:20-21 படிக்கிறோம். நீ போய் சேர வேண்டிய இடம் வரையிலும் உன்னை பாதுகாக்கும்படி என் தூதனை நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ பிள்ளையே, நாம் போய் சேர வேண்டிய இடம் வரையில் போய் சேர்வதற்காக அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட என்னையும் உன்னையும் பாதுகாத்து வழிநடத்துவதற்காக தேவன் தம்முடைய தூதரை தேவன் நமக்காக அனுப்பி தம்முடைய விசேஷமான பாதுகாப்போடு பராமரிக்கிறார். சங்கீதம் 91ஆம் சங்கீதத்திலே அங்கே நாம் பார்க்கிறோம் 11:18 நாம் பார்க்கிறோம். அவர் உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். வாசித்து பாருங்கள். ஆமென். 91ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Praise the Lord. வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பாருங்க, நாம் பாதுகாக்கப்படுவதற்காக, பராமரிக்கப்படுவதற்காக, நம்முடைய இந்த பயங்கரமான வனாந்திர வாழ்க்கையிலே நாம் நெருக்கப்பட்டு இன்னலடைந்து வேதனை அடைந்து பின்தங்கி போகாதபடி நம்முடைய பாதம் கல்லில் இடறுகிற நிலை, அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சிதறி போகிற ஒரு அனுபவம் அவ்விதமா நிறைவேறாதபடி தேவனுடைய தூதனை அனுப்புகிறார். நம்முடைய தூதனை அனுப்பி நம்முடைய பாதங்களை அவருடைய கரங்களால் தூக்கி சுமக்கத்தக்கதாக தேவன் கட்டளையிடுகிறார். அவர்கள் நமக்காக பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் நமக்காக பணிவிடை செய்யக்கூடியதாக
செய்கிறதான தூதர்களாக இருக்கிறார்கள். அருமையான தேவனே, இந்த நாள் கூட தேவ சமூகம் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அவ்விதமான நிலையில் தேவத்தோர்கள் காணப்பட்டாலோ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கும் போது பார்க்கும் போது இந்த தேவ தூதர்களை விட நாம் எவ்வளவோ பெரிய விசேஷம் பெற்றவர்கள். என்ன தேவத்தோர் எவ்வளவோ பல உதவிகளை ஒத்தாசைகள் செய்யக்கூடியவர்களாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார். இதோ நமக்காக வேண்டியவர்கள் இதோ யுத்தம் பண்ணுகிற யுத்தம் செய்கிறதான தூதர்களாக இருக்கிறார்கள். ஏசாயாவின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்தின் 36ஆம் வசனம் படிக்கும் போது அங்கே நாம் பார்க்கிறோம் அவர்கள் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர்கள். எசேக்கியாவுடைய நாட்களில் பயங்கரமான அந்த சீரிய ராணுவம் எழுப்பி வந்த போது இதோ அந்த பயங்கரமான ராணுவத்துக்காக எசேக்கியாவால் நிற்க முடியல. அவர் போய் கர்த்தர் சமூகத்தை ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்வது, நான் என்ன செய்தேன் என்று சொல்லும் என்று. அப்ப கர்த்தர் ஒரே ராத்திரியிலே ஒரே தூதனை அனுப்பி 185,000 பேரை சங்கரிக்க ஆரம்பித்தார். பாருங்க, நமக்கு விரோதமாய் எழுப்புகிற ஆயுதங்களை தேவன் நிர்மூலம் பண்ணுகிற தேவன். அதான் இதோ அருமையான பாடல். இதோ பாடல்காரர் பாடும்போது ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம். உனக்கு எதிராய் எழும்புவாயதா வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு எதிராய் எழும்புவாயதா வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதோ நேரிடா எங்களை மொழியும் ஏனிரே. நீரறியா யாதோ நேரிடா எங்களை மொழியும் ஏனிரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். நமக்கு எதிராக எத்தனை எதிராக எழுதினாலும் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் நின்று நமக்காக யுத்தம் செய்கிறவராய் அவர் நம்மோடு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். சத்துருக்கள் நமக்கு எதிராக எழுப்பி விடுகிறார்களே, ஐயோ சத்துருடைய விதமா பயங்கரமா இருக்கிற பதற வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் இதோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான எசேக்கியா கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். கர்த்தர் ஒரே தூதனை அனுப்பி ஒரே ராத்திரியிலே அவ்வளவு பெரிய சேனையை கர்த்தர் முறியடித்தார் என்றால், நிர்மூலம் பண்ணார் என்றால், நமக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை நிர்மூலம் பண்ண தேவனால் முடியும். ஆனால் நமக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்கள் ரட்சிக்கப்பட நாம் ஜெபிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு தேவ தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்கிறவர்கள், தேவ தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறவர்கள், தேவ தூதர்கள் நமக்கு யுத்தம் பண்ணுகிறவர்கள். அது மட்டுமல்ல, இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கும் போது அங்கே பேதுரு சிறைச்சாலையிலே இதோ கட்டப்பட்டவராய் வேதனையோடு இருக்கிறார். ஆனால் அங்கே அந்த அருமையான ராத்திரிகளில் பேதுருவுக்காக சபையார் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தேவ சமூகத்தை தேவனோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்கள் தாசனாகிய பேதுருவை விடுவித்து எங்களுக்கு தாரும் என்று கேட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் ஜெபித்து கொண்டே இருக்கும் போது அவருடைய ஜெபத்துக்கு கண்ட பதில் கொடுத்து தம்முடைய தூதனை சிறைச்சாலைக்குள்ளே அனுப்பி வைக்கிறார். சிறைச்சாலைக்குள்ளே அனுப்பப்பட்ட தேவ தூதர் இதோ அருமையான பேதுருவை இதோ தட்டி எழுப்பி வஸ்திரத்தை தைக்க சொல்லி அவரை வெளியே கொண்டிருக்கிறார். அவர்கள் வரும்போது இதோ 1ஆம் காவலர் 4ஆம் காவலர் அறை வரையில் உள்ள கதவு அப்படியே திறக்கப்படுகிறது. வெளியே கொண்டு வந்தவரை விட்டு குறைக்கப்பட்ட இடத்துல விட்டு விட்டு கடந்து போகிறார். மறுநாள் இதோ ஆச்சரியமாய் கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்த்து ஆராதிக்கக்கூடிய நிலையிலே தேவ அருமையான பேதுரு காணப்படுகிறார். அப்படியானால் மறுநாள் பயங்கரமான கொலைக்காக வேண்டி இதோ சிரசேதம் பண்ணப்படுவதற்காக வேண்டி இதோ வைக்கப்பட்டதான பேதுரு நாமே தேவனால் தன்னுடைய தூதனை அனுப்பி பாதுகாக்கப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமா தேவ தூதர்களா எவ்வளவோ பெரிய அற்புதங்களையும் நன்மைகளையும் செய்ய பாதுகாவலையும் கொடுக்க கர்த்தர் தேவ இதோ பணிபுரி ஆண்டிகளாக தேவன் தூதனை வைத்திருக்கிறார்.
வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சிங்கக்கவிக்கால் நியமிக்கப்பட்ட தானியேலை பார்க்கும்போது ஐயோ இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு குற்றம் அறியாத, ஒரு எந்த விதமான ஒரு குறைவில்லாத நல்ல ஒரு விசேஷமான பரிசுத்தவான் தானியேல். ஆனால் அந்த தானியேல் மேல் தேவையில்லாத குற்றச்சாட்டை பண்ணி இதோ இந்த தானியேலை சிங்கக்கவிக்குள் கொண்டு போடுகிறார்கள். ஆனால் அங்கேயும் இந்த தானியேல் சிங்கக்கவிக்குள் போகும் என்பதாக தம்முடைய தூதனை அனுப்பி அவருடைய வாயிலை கட்டி போட்டதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஓ நான் ஒரு குற்றம் செய்யல ராஜாவே, நான் எந்த விதமான குறை நான் செய்யல, எந்த பாவம் செய்யல. ஆனால் இதோ நான் சிங்கக்கவி வரும் என்பதாகவே தேவன் நம்முடைய தூதனை அனுப்பி இந்த சிங்கங்களுடைய வாயை கர்த்தர் கட்டி போட்டார் என்று கர்த்தரை சமூகத்திலே தேவனுக்கு நன்றி சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த நாள் பகல்களே தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகளே நமக்காக வேண்டி பணிவிடை செய்யும் ஆவிகளாக, பணிவிடை செய்யக்கூடிய தூதர்களாக தேவன் நமக்காக தேவன் தூதர்களை வைத்திருக்கிறார். அப்படியானால் இதோ கர்த்தர் அந்த தூதருக்கு இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எவ்வளவு மேன்மையான காரியங்கள் செய்ய முடியும். ஆனால் அப்படி தேவன் செய்யல. அந்த பாவம் செய்த தூதர்களை விடவும் இதோ அவர்களை தள்ளிவிட்டு தேவன் தம்முடைய ஜனமாகிய நம்மை இடத்துக்காக மீட்டெடுத்த நம்மை கடன் கொடுத்து அவருடைய பிள்ளைகளால் நம்ம மாற்றினார். நமக்கு தேவன் வைத்திருக்கூடிய மகிமையும் மேன்மையும் என்ன? அருமையான மகிமையின் கிரீடம், மகிமையான நித்திய ஜீவ பரலோக ராஜ்யத்தின் உன்னதமான மகத்துவமான காரியங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த மகத்துவமான தேவனை நாம் துதிப்போம், தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். அவருடைய கிருபை மகா பெரியது. ஆமென். இந்த நாளில் நாம் தேவ சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். அவருடைய சன்னிதானத்தில் நம்மை முழுமையாக நம்மை ஒன்று கூட நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இதோ தேவ தூதர்களை கைவிடாதபடி, பாவம் செய்த தூதர்களை கைவிடாதபடி ஆமென் எனக்கு இந்த கரம் கொடுத்து என்னை ரட்சித்தீரே, உடைய பிள்ளையாக என்னை மாற்றினீரே, கிருபையினால் இரக்கத்தினால் என்னை மூடி சூட்டினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் துதிப்போம். அது மட்டுமல்ல, நமக்கு இந்த தேவன் வைத்திருடைய நித்திய ஜீவனுக்காக ஓ தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். அந்த நீதி கிரீடம், ஜீவ கிரீடம், அந்த மகிமை கிரீடம் நமக்காக தந்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அவை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நித்தியமான நித்திய வீட்டிலே நாம் போய் பிரவேசித்து சந்தோஷம் அடைய போகிறோம். எனக்கு ஒரு இடம் உண்டு, நான் அதை ஆயத்தம் பண்ண பின்பு என் பிதாவிடத்தில் தந்த இடத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் உங்களை வந்து நான் இதோ உங்களை சேர்த்துக் கொண்டு சொன்ன ஆண்டவர் சீக்கிரமா வர போகிறார். அவருடைய மகிமையான வருகைக்காக நம்மை தகுதிப்படுத்த தேவனுடைய கருத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால் என்னை வந்து விட தம்முடைய மகிமையை நிரப்புங்க, பிரசன்னத்தால் நிரப்புங்க, ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. தேவ தூதர்களிலும் என்னை ஒரு விசேஷமுள்ள ஒரு பாத்திரமா நீர் என்னை தெரிந்திருக்கிறீரே, உமக்காக வேண்டினீர் இதோ என்ன நேரப்படுத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எனக்காக நீர் வைத்திருக்கிற நித்திய ஜீவனுக்காக நன்றி. இந்த பரலோகத்தின் மேன்மையான காரியங்களுக்காக நன்றி உதயத்தோடு உங்களை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய கருத்தை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒரு முகமாய் சற்றே நான் ஜெபிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிற எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்து ஆமென். ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தால் ஒன்று கூட என்னை நிரப்புங்க, நம்முடைய மகிமையினால் நீர் என்னை நிரப்புங்க, நம்முடைய மகத்துவத்தினால் நீர் என்னை நிரப்புங்க. தேவ தூதர்களிலும் விசேஷமுள்ள ஒரு பாத்திரமாய் நீர் என்னை தெரிந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே என்று ஆண்டவருடைய கருத்தை ஒப்பு கொடுத்து ஒரு முகமாக ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மகிமையுள்ள வருகைக்காக தேவன் நம்மை தகுதிப்படுத்துவாராக. நமக்காக வைக்கப்பட்ட மகிமையான நித்திய ஜீவன் நாம் பெற்றுக்கொள்ள, மகிமை நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க, அங்கே நமக்காக வைத்திருக்கக்கூடிய ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள, மகிமையான நீதியின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை ஒன்று நம்மை தகுதிப்படுத்துவாராக, நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக. அவருடைய கருத்தை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். மன்னனே வருகிறார், நீ மைந்து பாடிடு, மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னனே வருகிறார், நீ மைந்து பாடிடு, மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. பாடி பாடி நடனமாடி ஆனந்திரு, ஆமென். பாடி பாடி நடனமாடி ஆனந்திரு.
படம் அவர் கிண்ணற தோட்டம் மைமையானவர் மறுரூபமானவர் வீட்டிலே படம் அவர் கிண்ணற தோட்டம் நீதி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே நீதி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே மென்மையானவர் மகா மேன்மையுள்ளவர் மென்மையானவர் மகா மேன்மையுள்ளவர் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே ஆடி பாடி நடந்த பாடி ஆனந்தித்திடு ஆமென் ஆடி பாடி நடந்த பாடி ஆனந்தித்திடு பொற்பர வீதி அதே பொற்பர வீதி பழகி கற்களோ வாங்கி பழகிலே பொற்பர வீதி அதே பொற்பர வீதி பழகி கற்களோ அங்கே பழித்தெழுது ரத்தினங்களும் நீல நீலமோ அவே ரத்தினங்களும் நீல நீலமோ பணிக பச்ச மரகதமும் பாடி போற்றுது அவே பணிக பச்ச மரகதமும் பாடி போற்றுது அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே ஆடி பாடி நடனம் பாடி ஆனந்தித்திடு அவே ஆடி பாடி நடனம் பாடி ஆனந்தித்திடு வெண்குதிரை மேலே உலாவ வருகிறார் வெண்கிரீடமும் அவர் தலையில் தொங்குதே வெண்குதிரை மேல் உலாவ வருகிறார் வெண்குரீடமும் அவர் தலையில் தொங்குதே வெண் சிங்காசனம் உசிரிக்குதே வெண் சிங்காசனம் உசிரிக்குதே நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே அவே நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு அவே ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு அவே ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு அல்லேலூயா அல்லேலூயா எல்லாரும் ஒருமுகமாய் தேவ சொன்னென்றுள்ள ஏத்தோடும் நான் துதிப்போம் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஓ நாம் ஒன்றுக்கு கவலைப்படாமல் தேவனுடைய சொன்ன அர்ப்பணிப்பு ஏனென்றால் நான் இந்த பூமியில சகல காரியங்களும் விசேஷமானவர்கள் இதோ இந்த பூமியில் பறந்து திரிகிற பட்சிகளை விடவும் பறவைகளை விடவும் நாம் விசேஷமானவர்கள் தேவ தூதர்களை விடவும் நாம் விசேஷமானவர்கள் தேவ தூதர்கள் பாவம் செய்த போது அவர்களுக்கு தேவன் கைவிடாதபடி ஆபிரகாம் சந்ததியாகிய எனக்கு உங்களுக்கோ அவர் கைவிடுத்தாரே எவ்வளவு பெரிய பாக்கியம் ஹல்லேலூயா தேவ தூதர்களையோ ஆமென் நமக்கு பணிவிடை ஆவிகளாக தேவன் வைத்திருக்கிறார் நம்மை பாதுகாக்கும்படியாக நம்மை பராமரிக்கும்படியாக நம் தேவை சந்திக்கும்படியாக அருமையான தேவ பிள்ளையே நம்மை வழிநடத்தும்படியாக ஆமென் அது மட்டுமல்லாதபடி நமக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்கள் மத்தியிலே ஓ நாம் துவண்டு விடாதபடி நாம் பின்னடையாதபடி தோற்று விடாதபடி நம்மை பாதுகாத்து சத்துருக்களுக்கு மேலாக நம்மை மேன்மைப்படுத்தி பராமரிக்கும்படி ஓ சத்துருக்கள் மத்தியில் வெட்கப்படுத்தாதபடி நம்மை ஜீவனோடு பாதுகாக்க தேவன் நம்முடைய தூதர்கள் நமக்காக வைத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த தேவனுக்கு நன்றியாக ஆண்டவரே தேவ தூதர்களோ மேன்மை உள்ளவர்களாக ஒரு விசேஷம் உள்ளவர்களாக இந்த பூமியில் நீர் வைத்திருக்க பெரிய பாக்கியம் ஆண்டவர் எனக்கு நீர் வைத்திருக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்துக்காக மேலான நித்திய ஜீவனுக்காக ஓ நித்திய பரலோகத்தின் சொந்தத்துக்காக நம்மை துதிக்கிறேன் இவர்களுடைய நீர் வைத்திருடைய ஜீவ கிரீடத்திற்காக மகிமையின் கிரீடத்திற்காக நீதியின் கிரீடத்திற்காக மகத்துவமான காரியங்களுக்கு நன்மை ஸ்தோத்திரிக்கிறேன் எனக்காக வைத்திருக்கக்கூடியதான ஜீவ விருட்சங்களுக்காக நன்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஹல்லேலூயா ஓ நல்ல அருமையான ஜீவ நதி மத்தியில் என்னை கொண்டு போய் ஓ என்னை மகிழப்பட போகிறேன் நித்திய வீட்டை கொண்டு போய் என்னை சந்தோஷப்படுத்த போகிறேன் அதுக்காக நன்மை ஸ்தோத்திரிக்கிறேன்
ஆண்டவரே. ஹalleluya. ஓ ரிகபலபலரபஷியா. அருமையான தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய மகிமையான வருகையை சந்திக்க நாம் ஆயத்தமாகிக் கொள்ளுவோம். ஹalleluya, ஹalleluya. பாவத்திலிருந்தோ, சாபத்திலிருந்தோ, அந்தகாரமான கிரியையிலிருந்தோ நாம் நம்மை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளுவோம். அவருடைய இரத்தத்தால் ஒன்றுடன் கழுவப்படுவோம். ஆண்டவரே, என்னை ஒன்றுவிட பரிசுத்தப்படுத்தும். இன்றைக்கு விட வருகை இருந்தாலும் மகிமையுள்ள வருகை நான் காணப்பட என்னை தகுதிப்படுத்தும் என்று நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஹalleluya. ஓ glory to God Jesus. ஆண்டவர் நம்மை வைத்த அன்பு எத்தனை பெரியது. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறவரை ஸ்தோத்திரிப்போம். பூமியிலே பறவைகளை விடவோ பட்சிகளை விடவோ நம்ம விசேஷமான பிள்ளைகளாய் தேவன் ஒழுங்கை தெரிந்திருக்கிறவர்களை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். தேவன் தூதர்களிலும் விசேஷமுள்ள ஒரு பாத்திரமாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறவர்களை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு என்று வைத்திருக்கக்கூடிய நித்திய ஜீவனுக்காக பரலோக ராஜ்யம் முன்னே சுதந்திரத்துக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறவர்களை ஸ்தோத்திரிப்போம். வருகைக்காக நம்மை தகுதிப்படுத்த கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இவ்வளவு நேரம் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் தியானிக்க தேவரீர் எங்களுக்கு தந்த பெரிதான கிருபைகளுக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பூமியிலே அதற்காகவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா காரியங்களையும் உம்முடைய பிள்ளைகளை நீர் விசேஷமானவர்களாக தெரிந்தெடுத்து அற்புதமான வழியை நடத்தி கொண்டிருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையுள்ளவர்களுக்கு ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். தாமே தேவ சமூகத்திலிருந்து வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர்களும் தேவனுடைய கிருபை கூட இருப்பதாக. வேத வசனத்தை தொடர்ந்து கர்த்தாவே பார்க்க போகிற தியானிக்க போகிற பிள்ளைகளுடைய பிரசன்னம் இறங்குவதாக. இந்த பகலில் யார் யார் வீடுகளில் இருந்து ஆராய்ச்சி பட்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரும் தேவனுடைய கிருபை இறங்கி தமது பிள்ளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். இந்த ஆராதனை முதல் இந்த நேரம் வரையிலும் உடைய பிரசனைகளை தாங்கி நடத்த முடியாத நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் கருத்தினை அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு கூட வருகை இருந்தால் மகிமையான வருகைகளை தகுதிப்படுத்தி என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று அரவணைக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்மவரோடு கிறிஸ்துவின் வருகை மட்டும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி